Good morning everyone. Welcome to TAF IAS Academy. இனிமேல் நம்ம யூடியூப் சேனல் TAF UPSC தமிழில் டெய்லி ஹிந்து எடிட்டோரியலில் ஒரு டாப்பிக்காக நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் டே ஆஸ் எ ரிமைண்டர் டு லீவ் நோ ஒன் பிஹைண்ட். ஸோ October 16th வந்து ஃபுட் டே கொண்டாடினாங்க. அதில் அவங்க என்ன மெயின் அஜெண்டாவாக சொல்லி செலிப்ரேட் பண்ணாங்கன்னா லீவ் நோ ஒன் பிஹைண்ட், அதாவது யாரும் பசிப்பட்னியால் வாட விடக்கூடாது. ஸோ அதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, globally, food and nutrition security continue to be undermined by the impacts of COVID-19 pandemic, climate change, spiraling food inflation, conflict and inequality. Globally, food and nutrition security continuously வந்துட்டு வீக்கன் ஆகிட்டே இருக்குது. ஸோ அண்டர்மைண்ட் அப்படின்னா வீக்கன். ஸோ எதனால் வந்துட்டு இது வீக்கன் ஆகுது அப்படின்னா, COVID-19 பேண்டமிக்னால, கிளைமேட் சேஞ்சஸ்னால, ஸ்பைரலிங் ஃபுட் இன்ஃப்ளேஷனால், கான்ஃப்ளிக்ட்னால அண்ட் இன்இக்வாலிட்டினால. ஸ்பைரலிங் அதோட வொக்காப்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ட்ரமேட்டிக் இன்க்ரீஸ், அப்புறம் இன்ஃப்ளேஷனோட வொக்காப்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ரைஸ் இன் ப்ரைஸஸ். ஸோ சடன் ஃபுட்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் செக்யூரிட்டி வந்துட்டு கண்டினியூஸாக வந்துட்டு வீக்கன் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, today around 828 million people worldwide do not have enough to eat and over 50 million people are facing severe hunger. ஸோ வேர்ல்டு வைடாக பார்க்க போனோன்னா 828 million people வந்துட்டு அவங்க சாப்பிட்றதுக்கு போதுமான ஃபுட் இல்லை. அதுக்கப்புறம் ஓவரால் 50 million people வந்துட்டு ரொம்ப சிவியர் ஹங்கர் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. த ஹங்கர் ஹாட்ஸ்பாட்ஸ் அவுட்லுக் 22-23, a report by the Food and Agricultural Organization of the United Nations, and short form FAO ன்னு சொல்லுவாங்க, and the Worldwide Food Program WFP for bodies escalating hunger as over 205 million people across 45 countries will need emergency food assistance to survive. ஸோ இதில் இந்த ஹங்கர் ஹாட்ஸ்பாட்ஸுன்ற ஒரு அவுட்லுக்கில் ஒரு ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, யார் இந்த ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னா FAO அண்ட் WFP. ஸோ இந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓவரால் 205 million people across 45 countries வந்துட்டு will need emergency, உடனடியாக அவங்களுக்கு வந்து ஃபுட் அசிஸ்டன்ஸ் வந்து தேவை. எதுக்காகனா உயிர் வாழ்கிறதுக்கு, சர்வை பண்ணுறதுக்கு. ஸோ இந்த FAO யார் அப்படின்னா ஃபுட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன். இது எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா 16th October 1945. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா ரோம், இட்டாலியில் இருக்குது. இதோட FAOட மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 195 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க. இதோட மெயின் எய்ம் என்னன்னு பார்த்தோன்னா, இட்ஸ் மெயின் எய்ம் இஸ் டு டெவலப் agricultural, forestry, fisheries and land and water resources. So next, this year's World Food Day, October 16, has been a reminder to ensure that most vulnerable people within our communities have easy access to safe and nutritious food. So இந்த வருஷத்தோட வேர்ல்டு ஃபுட் டே எதை நம்மளை ரிமைண்ட் பண்ண வைக்கிது அப்படின்னா, இந்த சொசைட்டியில் இருக்க மோஸ்ட் வல்னரபிள் பீப்புள், அதாவது வல்னரபிள் அப்படின்னா இதோட மீனிங் ரொம்ப வீக்கரான செக்ஷன், வீக்கர் செக்ஷன். ஸோ வீக்கர் செக்ஷன் அதாவது பிலோ த பாவர்ட்டி லைன் கீழே இருக்க பீப்புள் வந்துட்டு வல்னரபிள் பீப்புள் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸ் வந்துட்டு சேஃப் அண்ட் நியூட்ரிஷியஸ் ஃபுட்டுக்கு ஈஸி ஆக்சஸ் இருக்கிற மாதிரி நம்ம ஒரு ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணணுங்கிறது தான் இந்த வேர்ல்டு ஃபுட் டேயோட ரிமைண்டராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட், த ப்ராமிஸ் டு எண்ட் ஹங்கர் பை 2030 இஸ் பாசிபிள் ஒன்லி த்ரூ கலெக்டிவ் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ஆக்ஷன் டு ஸ்ட்ரென்தன் அக்ரி ஃபுட் சிஸ்டம்ஸ், பெட்டர் ப்ரொடக்ஷன், பெட்டர் நியூட்ரிஷன் அண்ட் அ பெட்டர் என்விரான்மெண்ட் அண்ட் அ பெட்டர் லைஃப். ஸோ பை 2030 நம்ம வந்துட்டு பசியை வந்துட்டு ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாங்க.
இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னா ஒன்லி த்ரூ கலெக்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக்ஷன். கண்டினியூஸாக நம்ம வந்துட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக்ஷன் மூலிமா அக்ரி அண்ட் ஃபுட் சிஸ்டம்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். க்ராப் ப்ரொடக்ஷன் வந்துட்டு இன்னும் பெட்டராக்கணும். நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ரொடக்ஷனில் வர க்ராப்ஸை வந்துட்டு இன்னும் பெட்டர் நியூட்ரிஷன் ரிச்சாக க்ரியேட் பண்ணணும். அதுவும் போக அந்த ப்ரொடக்ஷன் பண்ண சாயில் அண்ட் என்விரான்மெண்ட் வந்துட்டு இன்னும் பெட்டராக்கணும். ஸோ அதை சாப்பிட்ற ஹியூமன்ஸுக்கு வந்துட்டு ஒரு பெட்டர் லைஃப்பை க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த பெட்டர் ப்ரொடக்ஷன், பெட்டர் நியூட்ரிஷன், பெட்டர் என்விரான்மெண்ட் அண்ட் பெட்டர் லைஃப் வந்துட்டு நம்ம டீப்பாக நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம். பெட்டர் ப்ரொடக்ஷன், பெட்டர் நியூட்ரிஷன். India has had an inspiring journey towards better production and achieving self-sufficiency and is now one of the largest agriculture product exporters. ஸோ இந்தியா வந்துட்டு செல்ஃப் சஃபிஷியன்சியாக அதுக்கு தேவையான தன்னோட கண்ட்ரிக்கு தேவையான ஃபுட் ப்ராடக்ட்ஸை வந்துட்டு வேறோட யாருக்கும் டிபெண்ட் ஆகாமல் அவங்களே வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க ப்ரொடியூஸ் பண்ணது போக லார்ஜஸ்ட் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்டோட எக்ஸ்போர்ட்டர்ஸாகவும் இருக்காங்க. அதர் கண்ட்ரீஸ்க்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு ப்ராடக்ட்ஸை எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க. டியூரிங் 2021-2022 it recorded 49.6 billion in total agricultural exports and a 20% increase from 2020-21. 2020-21 விட 21-22 வந்துட்டு 20% வந்துட்டு அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோக்குன்னா $49.6 billion வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. However, recent climate shocks have raised concerns about India's wheat and rice productions over the next year. சில climate கண்டிஷன்ஸ்னால வீட் அண்ட் ரைஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வந்துட்டு ஓவர் த நெக்ஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் கன்சர்ன்ஸை ஏற்படுத்தியிருக்கு. Therefore, it is important to place a greater focus on climate adaptation and resilience building. ஸோ அந்த கிளைமேட் கன்சர்ன்ஸ்னால நம்ம இதில் கிளைமேட் அடாப்ஷன் அண்ட் ரெசிலியன்ஸ் பில்டிங் வந்துட்டு நம்ம பெட்டர் ஃபோக்கஸ் வந்து கொடுக்கணும். ரெசிலியன்ஸ் அப்படின்னா என்னன்னா ஸ்ட்ராங் எனஃப் டு டீல் வித் இல்னஸ் ஆர் சேஞ்ச். எந்த ஒரு சேஞ்சோ எந்த ஒரு பேண்டமிக்கோ வந்தாலும் நம்ம அதை வந்துட்டு ஃபேஸ் பண்ணணும் ஸ்ட்ராங்காக. அதுக்கான நமக்கு கெப்பாசிட்டி இருக்கணும். அதுதான் ரெசிலியன்ஸ். ரெசிலியன்ஸோட மீனிங் ஸ்ட்ராங் எனஃப் டு டீல் வித் இல்னஸ் அண்ட் சேஞ்சஸ். By 2030, India's population is expected to rise to 1.5 billion. Agri-food systems will need to provide food for sustainably support an increasing population. So already India's populations வந்து 2022ல approximately 1.39 to 1.38 பில்லியன் இருக்காங்க. ஸோ இது 2030ல இன்னும் ஒரு 1.5 பில்லியன், அதாவது அப்ராக்சிமேட்லி ஒரு 150 crores வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ இப்படி பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நம்ம அக்ரி அண்ட் ஃபுட் சிஸ்டம் வந்துட்டு கம்பல்சரி சஸ்டைனபிலிட்டி சப்போர்ட் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியே ஆகணும். There is increase the recognition to move away from conventional input intensive agriculture towards more inclusive, efficient and sustainable agri-food system that would facilitate better production. So increase population வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுனால கன்வென்ஷனல் இன்புட் இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சரை வந்துட்டு நம்ம கம்பல்சரியாக அவாய்ட் பண்ணி ஆகணும். இன்புட் இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர்னால் ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது நம்ம இன்புட் வந்துட்டு இன்டென்சிவாக கொடுக்கணும். இன்டென்சிவ் இன் த சென்ஸ் மோர் எஃபர்ட். ஸோ மோர் எஃபர்ட் போட்டுட்டு நம்ம அதை இன்புட் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு அந்த அக்ரிகல்ச்சரில் அதோட ஈல்டு வரும்.
ஸோ இப்படி நம்ம இன்புட் இன்டென்சிவாக கொடுத்தோம் அப்படின்னா நம்மளால் ஹியூஜ் பாப்புலேஷனுக்கு வந்து ஃபுட்டு சப்போர்ட் பண்ண முடியாது. ஸோ இதை தவிர்த்துட்டு நம்ம வந்துட்டு இன்னும் இன்க்ளூசிவாக எஃபெக்டிவாக அண்ட் சஸ்டைனபிள் அக்ரி ஃபுட் சிஸ்டம் வந்து நம்ம ஃபெசிலிட்டேட் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும், பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால. There have also been a series of initiatives by the Government of India on better production and improving food access, especially for vulnerable populations. ஸோ இதுக்கு ரிலேட்டடாக கவர்மெண்ட் வந்து ஒரு சில பல இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க ஃபார் த பெட்டர் ப்ரொடக்ஷன் அண்ட் இம்ப்ரூவிங் ஃபுட் அக்சஸ், எஸ்பெஷலி ஃபார் வல்னரபிள் பாப்புலேஷன். வல்னரபிள் பாப்புலேஷன் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். வீக்கெண்டு செக்ஷன், அதாவது பாவர்ட்டி லைனில் இருக்க பீப்புள்ஸ்க்கு ஃபுட் அக்சஸ் வந்துட்டு ஈஸியாக இருக்க மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து கவர்மெண்ட் எடுத்திருக்காங்க. Since 1948, the FAO has continued to play a catalytic role in India's progress in the areas of crops, livestock, fisheries, food security, and management of natural resources through the promotion of sustainable practices. So, 1948 இருந்து FAO வந்துட்டு இந்தியாஸோட சஸ்டைனபிள் ப்ராக்ரஸில் வந்துட்டு அவங்க ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் ப்ளே பண்ணிகிட்டே இருக்காங்க. அது எந்தெந்த ஏரியாஸில் அப்படின்னா கிராப்ஸ், லைவ்ஸ்டாக்ஸ்னால் கால்நடைகள், ஃபிஷரிஸ், ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் த்ரூ த ப்ரொமோஷன் ஆஃப் சஸ்டைனபிள் ப்ராக்டிசஸ். சஸ்டைனபிள் ப்ராக்டிஸை வந்துட்டு ப்ரொமோஷன் பண்ணதுனால மட்டுமே அவங்க வந்துட்டு இந்த கிராப்ஸ், லைவ்ஸ்டாக்ஸ் இந்த மாதிரியான இடங்களில் வந்துட்டு அவங்க வந்துட்டு ப்ரொடக்ஷனை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சுது. World Food Day is a reminder to leave no one behind is an opportunity, perhaps the most urgent one in the recent history for nations to strengthen food security nets. So day by day population increase ஆகிறதுனால வேர்ல்டு ஃபுட் டேவோட ரிமைண்டர் லீவ் நோ ஒன் பிஹைண்ட் வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம பார்த்து ஹங்கரை வந்துட்டு ஹங்கரே இல்லாத மாதிரியான நம்ம கண்ட்ரிஸை வந்துட்டு நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். Provide access to essential nutrition for millions and promote livelihood for vulnerable communities. One of India's greatest contributions to equity in food is its National Food Security Act (NFSA) in 2018, which anchors to the Targeted Public Distribution System (TPDS) and the PM Poshan Scheme, earlier known as the Midday Meal Scheme, and the Integrated Child Development Services (ICDS). Equity அப்படின்னா என்னன்னா ஈக்குவல். ஸோ இந்தியாவோட ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் இன் நேஷன்ஸ் ஃபுட் செக்யூரிட்டி என்னென்னு பார்த்தோன்னா டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் டிபிடிஎஸ். அதாவது பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் பிடிஎஸ்னால் ரேஷன் ஷாப்ஸ். டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்ஸ்னால் ஸ்பெசிஃபிக்காக இட் டார்கெட்ஸ் டு பீப்புள் ஹூ ஆர் பிலோ த சிவியர் பாவர்ட்டி லைன். பாவர்ட்டி லைனுக்கும் ரொம்ப ஏழையாக இருக்க மக்களுக்கு வந்துட்டு டேரெக்டடாக வந்துட்டு இவங்க வந்துட்டு ரீட்டைல் ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ தட் அவங்க வந்துட்டு ஃபுட் ஆக்சஸ் வந்து ஈஸியாக கிடைக்கணுங்கிறதுக்காக. அப்புறம் பிஎம் போஷான் ஸ்கீம், தென் மிட் டே மீல் ஸ்கீம், இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம்லாம் கொண்டு வந்திருக்காங்க சில்ட்ரனுக்கு. நெக்ஸ்ட் இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ். Today, India's food safety nets collectively reach over 1 billion people. The WPF works with the state and national governments to strengthen these systems to reach the people who need them the most. இந்தியாவோட ஃபுட் சேஃப்டி வந்துட்டு இட் ரீச் ஓவர் பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள். அது யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூஎஃப்பினா வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1961 ஸ்டார்ட் பண்ணாங்க. இது ஆக்சுவலாக எதோட பிரான்ச்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் யூஎன்ஓவோட ஒரு பிரான்ச் தான் இந்த வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம். இந்த வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம்னா இருக்கிறதுலேயே லார்ஜஸ்ட் ஹியூமனிடேரியன் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த WPF வந்துட்டு ஸ்டேட் அண்ட் நேஷ்னல் கவர்மெண்ட்டோட சேர்ந்து ஒர்க் பண்ணி இந்த பீப்புளுக்கு வந்துட்டு ஃபுட் அண்ட் சேஃப்டி நெட்ஸை வந்துட்டு ரீச் பண்ணுறதுக்கு வந்துட்டு இவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க. The government continues to take various measures to improve these programs with digitization measures such as rice fortification, better health and sanitation. Government வந்து சில
மெஷர்ஸ்லாம் எடுத்தாங்க டு இம்ப்ரூவ் அந்த WPF மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இவங்க சில மெஷர்ஸ் எடுத்தாங்க. அதில் சில மெஷர்ஸ் தான் வந்துட்டு ரைஸ் ஃபார்ட்டிஃபிகேஷன். ரைஸ் ஃபார்ட்டிஃபிகேஷன்னா நார்மல் ரைஸோட மினரல்ஸ் வந்துட்டு சில மினரல்ஸ் அண்ட் நியூட்ரிஷன்ஸ் வந்து மேனுவலாக ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ரைஸ் ஃபார்ட்டிஃபிகேஷன். அப்புறம் பெட்டர் ஹெல்த் அண்ட் சானிடேஷனோட வந்துட்டு அவங்க ப்ரொவைட் பண்ணாங்க. ஃபுட் சேஃப்டி நெட்ஸ் அண்ட் இன்க்ளூஷன் ஆர் லிங்க்டு வித் பப்ளிக் procurement and buffer stock policy visible during the global food crisis and the COVID-19 pandemic fallout, whereby vulnerable and marginalized families in India continue to be buffered by the TPDS, which became a lifeline. ஸோ டியூரிங் COVID-19 பேண்டமிக் வந்துட்டு எல்லோரும் ஃபுட்டுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஈவன் தோ மணி இருக்க பீப்புளாக இருக்கட்டும், மணி இல்லாத பீப்புளாக இருக்கட்டும், ரெண்டு பேரும் ஈக்குவலாக வந்துட்டு கஷ்டப்பட்டாங்க ஃபுட்டுக்கு. ஸோ அப்போ வந்துட்டு மணி இல்லாத பீப்புள், பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்க வல்னரபிள் பீப்புளுக்கு இந்த ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் பஃபர் ஸ்டாக் பாலிசி தான் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இந்த டிபிடிஎஸ் மூலியமாக அவங்களுக்கு ஃபுட் அண்ட் சேஃப்டி நீட்ஸ் வந்துட்டு போகிறதுக்கு ரொம்ப லைஃப் லைனாக இருந்தது. ஸோ இன்க்ளூஷனுக்கு மீனிங் என்னென்னு பார்த்தோம்னா இன்க்ளூடிங் தான் இன்க்ளூஷனும் இன்னொரு மீனிங்காக சொல்லுவாங்க. An international monetary fund paper titled Pandemic Poverty and Inequality Evidence from India asserted that extreme poverty was maintained below 1% in 2020 due to the Pradhan Mantri Garib Kalyan Anna Yojana PMGKAY. So International Monetary Fund IMFன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்துட்டு ஒரு பேப்பர் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதோட டைட்டில் என்ன பார்த்தீங்கன்னா பேண்டமிக் பாவர்ட்டி அண்ட் இன்இக்வாலிட்டி. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவில் வந்துட்டு டியூரிங் த பேண்டமிக்கில் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் ஐஎம்எஃப்பில் ஒரு பேப்பர் ரிலீஸ் பண்ணுறாங்க. டைட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் ஐஎம்எஃப்பில் வந்து ஒரு பேப்பர் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதோட டைட்டில் நேம் வந்துட்டு பேண்டமிக் பாவர்ட்டி அண்ட் இன்இக்வாலிட்டி. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா வந்துட்டு 2020 வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியை வந்துட்டு பிலோ 1% வந்து மெயின்டைன் பண்ணாங்க. இது எதனால் அவங்க மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு ஸ்கீம்னால். அந்த ஸ்கீம் பேர் பிரதான் மந்திரி கரிப் கல்யாண் அன்ன யோஜனா. இது ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈச் அண்ட் எவ்ரி ஃபேமிலி பிலோ த பாவர்ட்டி லைனில் இருக்கவங்க வந்துட்டு எய்தர் 5 kg ரைஸ் ஆர் வீட் வந்துட்டு வாங்கிக்கலாம். இது எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, ஏப்ரல் 2020 இது ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த ஒரு ஸ்கீம்னால் மட்டும்தான் இந்தியாவில் பாவர்ட்டி, எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி வந்துட்டு பிலோ 1% வந்துட்டு மெயின்டைன் பண்ணாங்க. இந்தியாஸ் அப்கமிங் G20 presidency is an opportunity to bring food and nutrition security to the very center of the resilient and equitable future. ரெசிலியண்ட் அப்படின்னா என்னென்னா, ஆல்ரெடி சொன்ன ஸ்ட்ராங் எனஃப் டு டீல் வித் இல்னஸ் ஆர் சேஞ்ச். ஈக்விட்டபிள் அப்படின்னா என்னென்னா, ஃபேர் அண்ட் ரீசனபிள். ஸோ இந்தியாவோட அப்கமிங் G20 மாநாட்டில் அது வந்து நெக்ஸ்ட் இயரில் வந்து பிரசிடென்சிக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம யூஸ் பண்ணி ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் செக்யூரிட்டியை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு கன்சர்னாக நம்ம வந்து எடுத்துகிட்டு கொண்டு வரலாம். A better environment. Nutrition and agriculture production are not only impacted by climate change but also linked to environmental sustainability. So nutrition and agriculture production வந்துட்டு climate change மட்டும் நல்லா இம்பேக்ட் ஆகலை, பட் ஆல்சோ என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி கூடயும் அது லிங்க் ஆகிருக்கு. என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சாயில் டிகிரடேஷன் பை தி எக்ஸசிவ் யூஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ், நான் judicious water use and declining nutritional value of food products need urgent attention. ஸோ சாயில் டிகிரடேஷன் என்னென்னா, நம்ம
திரும்ப திரும்ப ஒரே ஒரு கிராப்பை வந்துட்டு நம்ம ஒரு பீஸ் ஆஃப் லேண்டில் வந்து கல்டிவேட் பண்ணோம் அப்படின்னா அதோட தன்மை வந்து அது இழந்துடும். அதுதான் சாயில் டிகிரேடேஷன். இது எதனால் சாயில் டிகிரேட் ஆகுது அப்படின்னா, நம்ம நிறைய உரம் போடுவோம், கெமிக்கல்ஸ் போடுவோம், சத்தான தண்ணி இல்லாமல், நல்ல தண்ணி இல்லாமல் வேறு கெமிக்கல் கலந்த தண்ணி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா டிக்ளைனிங் நியூட்ரிஷனல் வேல்யூ ஆஃப் ஃபுட் ப்ராடக்ட்ஸ். இதெல்லாம் வந்துட்டு அட்டென்ஷனை வந்துட்டு கம்பல்சரி நம்ம கொடுத்தே ஆகணும். அப்படி இல்லைனா இந்த சாயில் டிகிரேடேஷன் கம்பல்சரி ஆகும். Millets have received renewed attention as crops that are good for nutrition, health and the planet. As climate smart crops, they are harder than other cereals. Millets அப்படின்னா சிறுதானியம். மில்லட்ஸுக்கு வந்துட்டு இப்போ நம்ம ரீசெண்டாக வந்துட்டு ரெனியூட் அட்டென்ஷன் கிடச்சிருக்கு. ரெனியூட் அப்படின்னா என்னென்னா, ஆல்ரெடி இருந்த அட்டென்ஷன் நடுவில் போயிட்டு இப்போ மறுபடியும் திருப்பியும் அதுக்கு அட்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இடையில வந்துட்டு ஃபாரின் வெஸ்டர்ன் கல்ச்சர் உள்ளே வந்தது. வெஸ்டர்ன் கல்ச்சர் உள்ள வந்தனால நம்ம பர்கர் பீஸான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஒரு கட்டத்தில். இப்போ மறுபடியும் அதெல்லாம் அன்ஹெல்தின்னு தெரிஞ்சவொடனே இப்போ திருப்பியும் மில்லட்ஸ் மாதிரியான ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸுக்கு வந்துட்டு எல்லாமே வராங்க. ஸோ இப்போ அது வந்துட்டு எல்லாம் குட் அண்ட் ஹெல்த்தி ஃபார் த பிளானட்னு தெரிய வருது. ஆனால் இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, நார்மலான கிராப்ஸை விட இந்த மாதிரியான மில்லட்ஸ் மாதிரியான ட்ரெடிஷ்னல் கிராப்ஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கல்டிவேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். Since they need fewer inputs, they are less extra active for the soil and can revive soil health. Additionally, their genetic diversity ensures that agrobiodiversity is preserved. ஸோ மில்லட்ஸுக்கு வந்துட்டு ஃபியூவர் இன்புட்ஸ் தான் தேவை. அதே நேரத்தில் அது வந்து எக்ஸ்ட்ரா ஆக்டிவ் வந்துட்டு சாயிலுக்கு கொடுக்குறது எக்ஸ்ட்ரா ஆக்டிவ் வந்து கம்மியாக தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ இஃப் அதோட சாயிலோட ஹெல்த் வந்து போயிருந்ததுன்னா இது வந்துட்டு திருப்பியும் ரிவைவ் பண்ணிவிடும். ரிவைவ்னால் மறு உயிர் கொடுக்குறது. அண்ட் தேர் ஜெனட்டிக் டைவர்சிட்டி என்ஷூர்ஸ் தட் agrobiodiversity இஸ் ப்ரிசர்வ்டு. மில்லட்ஸ் வளர்க்குறதுனால agrobiodiversity வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். India has led the global conversation on reviewing millet productions for better lives, nutrition and the environment, including at the UN General Assembly, where it appealed to declare 2023 as the International Year of Millets. ஸோ இந்தியா வந்துட்டு யூஎன்ஓவில் வந்துட்டு குளோபல் கான்வர்சேஷன் அப்போது மில்லட் ப்ரொடக்ஷனை வந்துட்டு நம்ம கம்பல்சரி ரிவைவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. ஸோ இது பேசுனதுனால 2023 வந்துட்டு இன்டர்நேஷ்னல் இயர் ஃபார் மில்லட்ஸ்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. It is the world's leading producer of millets, producing around 41% of total production in 2020. The national government is also implementing a submission on nutri-cereals, millets, as a part of the National Food Security Mission. India is the world's largest producer of millets, which produces around 41% totally in 2020. And also, India வந்துட்டு ஒரு சப்மிஷன் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணுறாங்க millet cultivation as a part of National Food Security Mission. A better life. It is clear that the path to a better life resides in transforming food systems, making them more resilient and sustainable with a focus on equity, including by incentivizing the production of the commons, enhancing food and nutrition security and social protection networks, including by providing non-discretionary income support, promoting production and consumption of nutritious native foods such as millets, by investing in consumer sensation, investing in making the global and regional supply chain robust and responsive, by the strengthening transparency in the agriculture system through systems that promote labeling, traceability, etc., and increasing cooperation for leveraging solutions and innovations. ஸோ ஒரு பெட்டர் லைஃப்பை நம்ம லீட் பண்ணணுன்னா அதை வந்து கம்பல்சரி நம்ம வந்துட்டு நம்மளோட ஃபுட் சிஸ்டம் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணால் மட்டுமே முடியும். ஸோ மேக்கிங் த மோர் ரெசிலியன்ட் அண்ட் சஸ்டைனபிள் வித் ஃபோக்கஸ் ஆன் ஈக்விட்டி. எந்த ஒரு சேஞ்சஸ் வந்தாலும் அதை வந்து டீல் பண்ணக்கூடியதாக இருக்கணும். அதே நேரத்தில் எல்லாருக்குமே ஈக்குவலாக ப்ரொவைட் பண்ணுற மாதிரியும் இருக்கணும். அதே நேரத்தில் இன்சென்டிவைசிங் ஒரு ரிவார்ட் கொடுக்குற மாதிரியும் இருக்கணும் அவங்களுக்கு. ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் செக்யூரிட்டியை வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஸோ ஆன். இதில் எல்லாமே கொடுத்துருக்கிற மாதிரி நம்ம வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் ஒரு பெட்டர் லைஃப்பை வந்து நம்ம லீட் பண்ண முடியும்.
லெவரேஜ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா, யூஸ் சம்திங் டு கெயின் மேக்ஸிமம் அட்வான்டேஜ். ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி அதிலேருந்து நம்ம எவ்வளோ மேக்ஸிமம் அட்வான்டேஜ் கெயின் பண்ண முடியுமோ அதை வந்து கெயின் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சொல்யூஷன்ஸ் அண்ட் இன்னோவேஷன்ஸ் ப்ரொடியூஸ் சொல்யூஷன்ஸ் கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்மளால் ஃபுட் ப்ரொடக்ஷனை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ண முடியும், செல்ஃப் சஸ்டைனபிலிட்டியாகவும் இருக்க முடியும். இந்தியா கேன் லீட் த குளோபல் disclosure on food and nutrition security by showcasing homegrown solutions and best practices and campaigning the principle of leaving no one behind, working continuously to make its food system more equitable, empowering and inclusive. இந்தியா வந்துட்டு குளோபல் டிஸ்க்ளோஷர் ஆன் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் செக்யூரிட்டியை லீட் பண்ணணும்னா எப்படி லீட் பண்ணணும்னா, அதோட ஹோம் க்ரோன் சொல்யூஷன்ஸை வந்து வெளியில் ஷோகேஸ் பண்ணி காட்டினா மட்டும்தான் அதை வந்துட்டு குளோபல் டிஸ்க்ளோஷர் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ அதோட மெயின் பிரின்சிபல் என்னென்னா லீவிங் நோ ஒன் பிஹைண்ட். அதோட கண்டினியூஸாக அதை ஒர்க் பண்ணால் மட்டுமே அதோட ஃபுட் சிஸ்டம்ஸ் வந்துட்டு எல்லாருக்குமே ஈக்குவலாகவும் இருக்கும், எல்லாருக்கும் எம்பவரிங்காகவும் இருக்கும், எல்லாருக்குமே இன்க்ளூசிவாகவும் இருக்கும். இன்க்ளூசிவ்னா இன்க்ளூடிங் எவ்ரி ஒன்.